ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம 2007 ரிலீஸ் ஆன பெர்மினிஷன் அப்படின்ற த்ரில்லர் மிஸ்ட்ரி மூவி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் அவங்க கணவர் கூடயும் குழந்தை கூடயும் ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாள் அவங்க கணவர் இறந்து போன விஷயத்த போலீஸ் சொல்றாங்க. தூங்குறாங்க. காலையில எழுந்து பார்த்தா அவங்க கணவர் அவங்க கண்ணு முன்னாடியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இறந்து போனவர் எப்படி இவங்க முன்னாடி வராங்க? தன்னை சுத்தி நடக்கிற குழப்பமான விஷயத்த ஹீரோனி புரிஞ்சுக்கிட்டாங்களா? கடைசியில அவங்க கணவர் இறந்தாரா இல்லையான்றதா இந்த படத்தோட முழு கதையை. சோ இப்ப அங்க கதைக்குள்ள போலாம். நீங்க பாத்துறது வாய்ஸ் மூவி ஷார்ட். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினும் அவங்க கணவரும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பேரு லிண்டா. இப்போ அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக ஒரு வீட்டை அவங்க கணவர் வாங்கியிருப்பாரு. இதை பார்த்தவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்மளோட புது வாழ்க்கை இங்க இருந்து தொடங்குது. இப்போ சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. லிண்டாக்கு 2 பெண் குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா எப்பமா வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு கேட்கும் போது, அப்பா ட்ரிப்புக்கு போயிருக்காங்கடா, வர லேட் ஆகும், டைம் ஆயிடுச்சு, வாங்க ஸ்கூலுக்கு என்ன டிராப் பண்ணுங்க போது வேகமா கிளம்பி எல்லாத்தையும் பேக் பண்ணி பசங்களை டிராப் பண்றாங்க. இப்ப ஹீரோனியும் வீட்டுக்கு வராங்க. அவங்க ஹவுஸ் ஒய்ஃப், அதனால வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க. பழைய துணியெல்லாம் வாஷ் பண்றாங்க. இப்ப அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாங்க. அவங்க ஃப்ரெண்டும் நான் ட்ரிப்புக்கு போறேன், சோ என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல, ரொம்ப ஆர்வமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருக்கும் போது, சரி நான் அப்புறம் மீட் பண்ணேன்னு போனை கட் பண்றாங்க. அவங்க கணவர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். லிண்டா, நேத்து நம்ம பசங்களை பார்த்தும் முன்ன பார்த்தும் நான் ஒரு விஷயம் சொன்னேன், அது உண்மைதான், அதை மறந்துடாத அப்படின்னு பேசிட்டே இருக்காரு. எனக்கு வேற கால் வருது, நான் உனக்கு அப்புறமேட்டு பேசுறேன்னு சொல்லி அந்த கால் கட் பண்றாங்க. ஹீரோனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. சரி கால் பண்ணி பார்க்கலான்னு கால் பண்றாங்க. போன் எடுக்கல. இப்ப காலிங் பெல் சவுண்ட் கேக்குது. யாருன்னு வெளியே வந்து பார்த்தா போலீஸ். லிண்டா, உங்களோட கணவரை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அவரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. இல்ல வாய்ப்பே இல்ல, நான் இப்பதான் அவரோட காலை ரிசீவ் பண்ணேன் போது அவர் ஒரு ட்ரக்கை இடிச்சிருச்சு. இடிச்ச அந்த ஸ்பாட்லயே அவர் இறந்து போயிட்டாரு. அது ஒரு மெயின் ரோடு அப்படின்னு சொல்லும் போது என்னால நம்ப முடியல. அதிர்ச்சியில் அப்படி நிற்கும் போது போலீஸும் உன்னோட விசிட்டிங் கார்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும்னு எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போறாரு. ஹீரோனி ரொம்ப ஷாக்ல இருக்காங்க. டைம் பாக்குறாங்க. பசங்களை பிக்கப் பண்ணுன்னு சொல்லிட்டு பசங்களை கூட்டிட்டு வராங்க. பசங்க 2 பேரும் என்னமா ரொம்ப டல்லா இருக்க, என்னாச்சுன்னு கேக்குறாங்க. வீட்டுக்கு வந்த அவங்களும் அப்பாவுக்கு ஒரு மோசமான ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னும் போது, என்னாச்சு, அப்பா ஓகே தானே, எப்ப அவரை நம்ம பாக்கலாம் போது, இல்லடா அவரை பார்க்கவே முடியாது, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி குழந்தைங்க 2 பேரையும் கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அவங்க அம்மா வந்துருவாங்க. அவங்க அம்மா 2 குழந்தைங்களும் தூங்க வச்சுட்டு, லிண்டா கிட்ட, இங்க பாருமா, உன் கணவர் இறந்துட்டாரு, அப்படியே நீ சோகமா உடஞ்சு போக கூடாது, உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, நீ பொறுப்பா பாத்துக்கணும், உன்னோட அப்பா சாகும் போது நான் இப்படிதான் கஷ்டப்பட்டேன், ஆனா அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னும் போது, ஹீரோனி என்னமா இப்படி சொல்றீங்க, அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இங்க பாருங்க, எனக்கும் புரியுது, ஆனா இதுதான் ரியாலிட்டி, நீ புரிஞ்சுக்கணும், நம்ம ஃபியூனரல் ரெடி பண்ணணும், அது மட்டும் இல்லாம லைஃப் இன்சூரன்ஸ் பத்தியும் நீ டீட்டெயிலா போய் தெரிஞ்சுக்கோ, உன்னோட குழந்தையோட செக்யூரிட்டிக்காக அப்படின்னும் போது, லிண்டாவும் கொலப்பச்சே அப்படி அங்கேயே தூங்கிடுவாங்க. காலை எழுந்து பாக்குறாங்க, அவங்க பெட்ல இருக்காங்க. அம்மா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே வெளியே வராங்க. டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்க அம்மா அங்க இல்ல. டிவி சவுண்ட் கேக்குது. யாரு கீழே இருக்காங்கன்னு சொல்லி கீழே போய் பார்த்தா உங்க கணவர் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஹீரோனிக்கு செம ஷாக் ஆயிரும். இவர் தான் இறந்துட்டாரு, எப்படி உயிரோட இங்க இருக்கா சொல்லி ஆச்சரியமா பாத்துட்டே இருக்கும்போது அவங்க கணவர், என்னாச்சு, ஏன் அப்செட்டா இருக்க? இல்ல எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, நான் இவ்வளவு நேரம் கனவு கண்டம் போல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, சரி டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன், பசங்களை சேஃபா டிராப் பண்ணிட்டு சொல்லிட்டு அவர் ஆபீஸ் கிளம்பிடுறாரு. ஹீரோனி உங்க குழந்தைய டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றாங்க. நேத்து தோச்ச துணி திரும்பவும் அழுக்கா வந்து நிக்குது. சரி துணியெல்லாம் காய போடலான்னு வெளியே துணி காய போடும் போது அங்க கால் தவறி கீழே விழுந்துருவாங்க. அங்க ஒரு காக்கா இறந்து போயிருக்கும். அதோட ரத்தத்தை பார்த்து அவங்க பயந்து போயிருவாங்க. வேகமா போய் கையை வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து டஸ்ட்பின்ல போட்டுருவாங்க. நைட் அவங்க கணவர் வராங்க. பசங்க எல்லாம் சேர்ந்து டின்னர் சாப்பிட்டு தூங்கிடுறாங்க. ஹீரோனுக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு. இவர் இறந்து போனதுன்னு சொன்னாங்க, இதை நம்பலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் கலை விடுது. கணத்து வந்து பாக்குறாங்க. அவங்க பக்கத்துல ஒயின் பாட்டில் இருக்கு. அவங்க கணவரோட ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ரூம்ல இருக்கிற கண்ணாடி எல்லாமே துணியால கவர் பண்ணி வச்சிருக்காங்க. ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி நடந்து வராங்க. சிங்க் டேப்லெட் எல்லாம் கொட்டி கிடக்கு. இப்படி பார்த்துட்டு கீழே போறாங்க. கீழே ரொம்ப சத்தமா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க கணவரோட ஃபியூனரலுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க அம்மாவும், நீ போய் தூங்கு, நீ கீழே வர வேண்டாம், எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் போது, பசங்க எங்கம்மா வெளியே தான் இருக்காங்க, எனக்கு இன்னும் குழப்பமா இருக்கு, என் கணவர் சாகல, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களை பார்க்க போறாங்க. அவங்க 2 பொண்ணுங்களும் விளையாடிட்டு இருப்பா. குட்டி பொண்ணு வேகமோடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிப்பா. ஒண்ணு இல்லக்கண்ணா, அம்மா இருக்கே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு பெரியவ கிட்ட பேசலாம்னு பார்த்தா அவன் முகத்துல நிறைய கீரல்கள் இருக்கும். அவங்க அம்மா பயந்து போயிடுவாங்க. பாப்பா உனக்கு என்ன ஆச்சு, யார் இதை பண்ணா, என்ன ஆச்சுமா, என் முகத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமாமா அக்கா அழகா தானே இருக்கா, என்ன ஆச்சு அப்படின்னு குழந்தைங்க அவங்க அம்மா கிட்ட கேட்பாங்க. ஹீரோனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். இப்ப ஃபியூனருக்காக எல்லாம் ரெடி ஆகுறாங்க. ஹீரோனி இன்னுமே நம்மள யாரோ நம்ம கிட்ட விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைய கூட்டிட்டு சர்ச் கிட்ட போவாங்க. அவங்க அம்மா கிட்ட, அம்மா குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போங்க, என் கணவர் செத்துட்டாருன்றத நான் நம்பல, அவரோட உடலை நான் பார்த்தாதான் நம்புவேன்னு சொல்லிட்டு அவரோட உடம்பு எடுத்துட்டு வரவங்க கிட்ட என்னோட கணவரோட முகத்தை காமிங்கன்னுவாங்க. ஆனா அந்த லேடியும் இல்ல மேம், அதை காமிக்க முடியாது, ஏன்னா ஆக்சிடென்ட்ல அவரோட முகத்திலயும் உடம்புலயும் எக்கச்சக்கமான கீரல்கள் இருக்கு, நீங்க பார்த்தா பயந்துடுவீங்க, வேண்டாம் வேணும்னு சொல்றாங்க. முடியாது, என் கணவரை நான் பார்த்தாகணும்.
பண்ணணும், அப்பதான் அவர் இறந்துட்டாருன்றத நான் நம்புவேன்னு சொல்லி கத்துறாங்க. அவரோட உடல் இருக்கிற பெட்டி எடுக்கும் போது அது ஸ்லிப் ஆகி அவர் தலை மட்டும் கீழே விழுந்துரும். இதை பார்த்தா ஹீரோயின் பயங்கரமா பயந்து போயிருவாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் கத்த ஆரம்பிப்பாங்க. இப்ப ஃபியூனரல் ஆரம்பிச்சிடும். அவங்க கணவரை பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் அங்க இருந்த சர்ச் ஃபாதர் சொல்லிட்டு இருப்பாரு. தூரத்துல ஒரு லேடி இந்த விஷயத்த எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அவங்க அம்மாட்ட, அம்மா அந்த லேடி உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப நேரம் இங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க போது, இல்லடா எனக்கு தெரியல அப்படின்றாங்க. சரி நான் போய் பாக்கன்னு சொல்லி அந்த லேடி கிட்ட போவாங்க. ஆனா அவங்க ஹீரோயினை பார்த்தோன்னே வேகமா கார் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் பார்த்து பயந்து போறீங்க, யாரு நீங்க, என்னோட கணவர் சாவை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் போது, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேசியிருக்கேனே, உங்களுக்கு ஞாபகம் இல்லையா, அப்ப மறந்துருங்க, நான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு வேகமா போயிருவாங்க. இப்ப அவங்க ரூம்ல இருக்கிற இந்த டேப்லெட்டை பார்ப்பாங்க. இந்த டேப்லெட் யார் கொடுத்தாங்கன்னு போது ஒரு டாக்டர் கொடுத்துருப்பாங்க. சோ அவரோட அட்ரஸ் தேடலாம்னு சொல்லிட்டு டெலிபோன் புக்ல பார்ப்பாங்க. அந்த பேப்பர் மட்டும் கிழிஞ்சிருக்கும். இது இங்கதான் எங்கேயாவது இருக்கும்னு பார்க்கும்போது டஸ்ட்பின்ல தான் கிழிச்சு போட்டிருப்பாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுவாங்க. பட் ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ணனால யாரும் போன் பிக் பண்ண மாட்டாங்க. ஹீரோனியோ குழப்பத்துல அப்படியே சோஃபால உட்காந்துட்டே இருக்கும் போது ஹீரோனியோட ஃப்ரெண்டும் பசங்க டயர்டா இருக்காங்க, நான் அவங்களை தூங்க வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க. இப்போ ஒரு 2-3 பேர் வீட்டுக்கு உள்ள வருவாங்க. ஹீரோனியோட அம்மாவும் இவதான் என் பொண்ணுன்னும் போது, நான் உங்களை பாத்திருக்கேனே, நீங்க கூட என்கிட்ட பேசிருக்கீங்க, ஞாபகம் இருக்கானும் போது ஹீரோனிக்கு குழப்பமா இருக்கும். யார் நீங்க, நான் தான் டாக்டர், உங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்தேனே, ஞாபகம் இல்லையா. அவங்க அம்மாவும், குழந்தை என்னடி பண்ண, அவளோட முகத்துல எப்படி அந்த காய வந்தது, நீ ரொம்ப வியாடா பண்றேன்னும் போது, அம்மா அவ முகத்துல காய வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, எப்படியுமே என்னோட குழந்தை முகத்துல நான் அப்படி காய வர வைப்பேன், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கத்துவாங்க. அந்த டாக்டரும் பைத்தியம் முத்திருச்சு, இவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம், இவளை பிடிங்க அப்படின்னும் போது ஹீரோனி கத்த ஆரம்பிப்பாங்க. பசங்களும் அழுக ஆரம்பிப்பாங்க. ஹீரோனியோ கட்டி போடுவாங்க. அங்க இருக்க டாக்டரை பார்த்து ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்கன்னு கத்துவாங்க. ஆனா அங்க இந்த டாக்டரும் போலீஸும் ஒரு விஷயத்த பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோனியோட கணவர் எப்ப இறந்து போனாரு, உங்களுக்கு எப்ப இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னும் போது, வெட்னஸ்டே எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, தேர்ஸ்டே நான் ஹீரோனி கிட்ட இந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்றத அந்த போலீஸ் சொல்லுவாரு. ஆனா ஹீரோனி கிட்ட டியூஸ்டேவே என் கணவர் இறந்துட்டாரு, அவர் உயிரோட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னவோ அவர் வெட்னஸ்டேக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு போல, ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாரா இல்ல வேற யாரும் கொலை பண்ணிட்டாங்களான்னு போது, இல்ல அது ஆக்சிடென்ட் தான், நாங்க ஒரு பாடியை செக் பண்ணிட்டோம் அப்படின்றத இவங்க பேசிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோனியை பிடிச்சு மயக்க ஊசி போடுவாங்க. ஹீரோனியும் என்னை விட்டுருங்க, நான் என் குழந்தை கிட்ட போகணும், எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்லாம் தேவைன்னு சொல்லிட்டே இருக்கும்போது இன்ஜெக்ஷனா போட்டுருவாங்க. நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிரும். இப்ப கல்ல விடுது. ஹீரோனி எழுந்து பாக்குறாங்க, பெட்ல இருக்காங்க. யாரோ குளிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு பார்த்தா அவங்க கண்ணோட தான் குளிச்சுட்டு இருப்பாரு. ஆபீஸ் டைம் ஆகுதுன்னு சொல்லும் போது ஹீரோனி அவங்க கட்டி பிடிச்சுப்பாங்க. எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, உங்ககிட்ட நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் எனக்கு புரியல, ஒன்னும் பயப்படாத, நான் கூட இருக்கேன், உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஹீரோனியும் இவ்வளவு நேரம் தூக்கத்துல தான் இருந்தேன் போல, என் கணவருக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு சமையல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் பொண்ணோட முகத்துல எந்த ஒரு கீரலும் இல்ல. இதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்கூல்ல போய் டிராப் பண்றாங்க. சேஃபா இருங்க, அம்மா வந்து உங்களை ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போறாங்க. டெலிபோன் புக்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த பேஜ் இருக்கு. டாக்டருக்கு கால் பண்ணி அவரை டேரக்டா மீட் பண்ண போறாங்க. டாக்டர் உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு நான் எந்த விதத்தை உதவி பண்ணணும் போது, டாக்டர் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா, நான் உங்களை ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கேன். அப்படியா, ஆனா நான் இப்பதான் உங்களை மீட் பண்றேன். சரிவா, உங்களுக்கு என்ன விஷயமோ சொல்லுங்க. என்னோட கணவர் இறந்து போயிட்டாரு, ஆனா காலையில எழுந்துக்கும் போது அவரை நான் திரும்பவும் சந்திக்கிறேன், அடுத்த நாள் திரும்பவும் அவர் இறந்து போன விஷயம் எனக்கு தெரிய வருது, என்னால எதையும் நம்ப முடியல, அது மட்டும் இல்லாம நான் புது புது ஆட்களை மீட் பண்றேன், அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரிஞ்சிருக்கு, இங்க நல்லா பேசுறாங்க. இதை கேட்ட டாக்டரும், உங்க கணவர் இறந்து போன மாதிரி தான் உங்களுக்கு கனவு அதுன்னும் போது, ஐயோ டாக்டர் இது கனவு இல்ல, இது உண்மையாவே நடக்குது, அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்கிறேன் போது, கண்டிப்பா இது உண்மையா நடக்காதுங்க, எல்லாருக்கும் இது மாதிரி தூங்கும் போது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்து போற மாதிரி கனவு வரும், அது மாதிரிதான் இது ஒரு கனவு, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உங்க கனவுக்குலாம் ஒன்னும் ஆகாதுன்னும் போது, இல்ல அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரியலா நடக்குது, அது கனவு இல்ல, நான் 100% சொல்லுவேன் போது, நீங்க ஏதாவது டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லைக் மெமரி லாஸ் மாதிரி, ஏன்னா உங்க ஃபேமிலி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னும் போது, அப்படியெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இந்த விஷயங்கள் மட்டும் தான் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும் போது, ஒன்னும் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு டேப்லெட் தரேன், இந்த டேப்லெட்டை ரெகுலரா சாப்பிடுங்க, நாளைக்கும் நீங்க என்ன வந்து மீட் பண்ணணும் அப்படின்னும் போது ஹீரோயின் சரின்ட்டு கிளம்புறாங்க. ஹீரோனி உங்க கணவரை சந்திக்க ஆபீஸ்க்கே போயிருவாங்க. அவங்க ஃப்ரெண்டும், என்ன மேடம் இங்கே வந்துட்டீங்க, என் கணவர் எங்க இருக்காரு, அந்த கேபின்ல இருக்காரு போது உள்ள போய் பாக்குறாங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இதை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா என் வண்டியை அடிச்சிடும், என்னாச்சு, குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா, அவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க நான் பேசணும் போது, சாரி இப்ப எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, என்னால அவாய்ட் பண்ண முடியாதுன்னு பேசிட்டே இருக்கும் போது, இப்போ அவங்க கேபினுக்கு ஒரு லேடி வராங்க. இந்த லேடி ஆல்ரெடி ஹீரோனி அவங்க கணவரோட ஃபியூனரல்ல பாத்திருப்பாங்க. யார் நீ, நான் ஆல்ரெடி உங்களை பாத்திருக்கேன் போது, அப்படியா, பட் நான் இப்பதான் உங்களை பாக்குறேன் போது, ஹீரோவும் இவங்க தான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கேன் மேனேஜர், உங்களுக்கு நான் அதை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் போது, உங்களை சந்திச்சுல ரொம்ப சந்தோஷம், ஆனா இப்ப மீட்டிங் இருக்கு நாங்க போனோம் போது, சரி ஓகே அப்படின்ட்டு அனுப்பிடுவாங்க. அவங்க 2 பேரும் போயிருவாங்க. ஹீரோனிக்கு அந்த லேடியை பார்க்கும்போது லைட்டா சந்தேகமா இருக்கும். இப்ப ஹீரோனியோட டாக்டர் கொடுத்த டேப்லெட் சாப்பிடணும்னு கையில கொட்டுவாங்க. நிறைய மாத்திரையை கொட்டிடுவாங்க. அதுக்காக டேப்லெட் சாப்பிட வேணாம் சிங்க்லயே போட்டுருவாங்க. மழை ஜோரன் பெய்யும், பசங்களை உள்ள வாங்க, துணி வர காய போட்டிருக்கு, அதை எடுக்கணும், உதவி பண்ணுங்கன்னு சொல்லும் போது பெரியவா வேகமா ஓடி போவா. அப்படி ஓடும் போது முன்னாடி கண்ணாடி இருக்கும், அதை கவனிக்காம வேகமா ஓடும் போது அந்த கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு அவளோட முகம் ஃபுல்லா கீறிடும். இதை பார்த்து அவங்க அம்மா உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. கணவரும் வராரு. ஒன்னும்
ஒன்னும் பயப்படாத, குழந்தைய பாத்துக்கலாம் போது அவங்க அழுகுறாங்க. இல்ல இது ஏன் தப்புதான், நான் அவளை ஒழுங்கா பாத்துக்கல, பாவம் அவளோட முகம் எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்றாங்க. டாக்டரும் ஒண்ணுல சரியாயிரும் சொல்றாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாங்க. ரூம்ல இருக்கிற எல்லா கண்ணாடியும் க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் கண்ணாடி எல்லாம் மூடுறீங்க? இதுமாதிரி நம்ம கண்ணாடி யூஸ் பண்ண தேவையில்ல, அதனாலதான் நான் மூடிட்டேன். இங்க பார், யாராவது உன்னை அழகாலன்னு சொன்னா இதையும் கேட்காத, நீ ரொம்ப அழகானவ, நீ அழகுன்றது எங்களுக்கு தெரியும். அவங்க கணவரும் உடஞ்சு போன கண்ணெல்லாம் கிளீன் பண்றாரு. அவர் கொஞ்சம் கோவமா இருக்காரு. நான் பண்ணது தப்புதான், என் மேல ரொம்ப கோவமா இருக்காதீங்கன்னும் போது, நீ வேணும் உங்க அம்மாவை கூப்பிட, உனக்கு ஹெல்ப் பண்ண, ஏன்னா உன்னால ஒருத்தியா குழந்தைங்களை பாத்துக்க முடியலன்னும் போது என்ன சொல்றீங்க? என்னால ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியலன்றீங்களா? இது ஒரு ஆக்சிடென்ட் தான், நான் என் குழந்தைய நல்லாவே பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிறாங்க. அவரும் ஒன்னும் சொல்லாம அங்கிருந்து போயிடுறாரு. இப்ப அவங்க டஸ்ட்பினை பாக்குறாங்க. டெலிபோன் புக்ல இருந்த பேப்பர் டஸ்ட்பின்ல இருக்கும். நடக்கிற விஷயம் நான் ஞாபகம் வச்சுக்க முடியல, இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும்னு சொல்லி மண்டே டு சண்டே வரைக்கும் எழுதுறாங்க. மண்டே அவங்க கணவர் கூட இருந்தாங்க. டியூஸ்டே டாக்டரை சந்திக்க போனாங்க. வெட்னஸ்டே என்ன நடந்துச்சுன்னே தெரியல. தேர்ஸ்டே போலீஸ் வந்து தன்னோட கணவர் இறந்துட்டேன்னு சொன்னாங்க. ஃப்ரைடே ஃபியூனருக்கான அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம். சாட்டர்டே அவர் அடக்கம் பண்ணிட்டோம். அப்போ வெட்னஸ்டே ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன நடந்ததுன்னு தெரியல, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றத மார்க் பண்ணி வைப்பாங்க. பண்ணி வச்சு அதை டேபிளே மறைச்சு வச்சிடறாங்க. அவங்க கணவர் கிட்ட, நாளைக்கு தானே வெட்னஸ்டே, நீங்க உங்க ஃப்ரெண்டோட ட்ரிப் போறீங்களா, தயவு செஞ்சு போகாதீங்கன்னும் போது என்ன சொல்ல வர, உங்க கூடயே வீட்லயே இருக்கிறதானா, நான் சொல்றது உங்களுக்கு புரியல, ஒரு ஆபத்து இருக்கு, தயவு செஞ்சு போகாதீங்க, இன்கேஸ் நீங்க வெட்னஸ்டே வெளியே போறீங்கன்னா என்னை எழுப்பிட்டு நீங்க போங்கன்னும் போது, சரி ஓகே நான் அதை பண்றேன். இப்ப இரண்டு கணத்தை வந்து பாக்குறாங்க. அவங்களோட அம்மா உனக்கு இப்ப எப்படிமா இருக்குன்னும் போது, நான் ஓகே தாமான்னு சொல்லிட்டு அவங்க வேகமா டேபிள்ல இருக்கிற அந்த பேப்பரை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஈரணி எல்லாத்தையும் வாசிக்கும் போது அவங்க கணவர் கிட்ட வேலை பார்க்குற அந்த லேடியோட நேம் எழுதியிருப்பாங்க. இப்ப ஈரானிக்கு அந்த லேடியோட பேரே ஞாபகம் வரல. யாரு இந்த பொண்ணு, நான் அதுக்கு இங்க ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் ஆமா, அவங்க என் கணவரோட ஆபீஸ்ல ஒர்க் பண்ற லேடி, அவகிட்ட வெட்னஸ்டே என்ன நடந்துச்சுன்னு கேட்டா கண்டிப்பா தெரியும், அவங்களை நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா போவாங்க. அந்த லேடியும் ரொம்ப அழுதுகிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே, எனக்கு தெரியும் நீ என் கணவர் கூட ஒர்க் பண்ணீங்க, வெட்னஸ்டே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல எனக்கு அதை பத்தி தெரியாது. சரி, என் கணவர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை என்கிட்ட சொல்லுங்கன்னும் போது, அந்த லேடிக்கும் இவங்க கணவருக்கும் ஆல்ரெடி அசார் இருந்திருக்கும், அதை அவங்க மறைச்சிருப்பாங்க. சொல்லப்போனா அவர் ட்ரிப்னு சொல்லி போனது ஆபீஸ் ட்ரிப் கிடையாது, இந்த லேடி கூட வெளியே போகதான் அவர் போய் சொல்லியிருப்பாரு. இதை கேட்ட இரனி செமையா ஷாக் ஆயிருவாங்க. அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நடந்தது எல்லாமே சொல்லும் போது, இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டும், ஆல்ரெடி உன் கணவர் இறந்து போன செய்தியே உன்னால நம்ப முடியல, இதுல இது வேறையா, பாவண்டி உன் லைஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்றது, எந்த விஷயத்தையும் நம்மளால மாத்த முடியாதுல்ல, நான் இப்ப அவரை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், இதுக்கடுத்து அழுதுட்டே இருந்தா என்னோட லைஃப் பெட்டரா மூவ் ஆகாது. அவங்க கணவர் எடுத்துட்டு இன்சூரன்ஸ் ஃபண்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக அங்க இந்த மேனேஜரும், உங்களை நானே மீட் பண்ணணும்னு நினைச்சேன், எனக்கு தெரியும் உங்க கணவர் இறந்து போனாங்கன்னு இன்ஃபர்மேஷன், அதனால அதிகமான பேப்பர் ஒர்க் தேவையில்ல, நான் உங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை பண்ணிடுறேன். வெட்னஸ்டே ட்ரிப்புக்கு போறதுக்கு முன்னாடி என்னை வந்து சந்திச்சாரு. என்னோட ஒய்ஃபும் என்னோட குழந்தைங்களும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம நீங்க பாத்துக்கணும்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. ரொம்ப சோகமா உங்களை நின்றுட்டே இருக்கும் போது, நீ ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன்னு எனக்கு தெரியுதுமா, எல்லாரோட வாழ்க்கையும் இப்படிதான், எதையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் அந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு டிவோர்ஸ் ஆச்சு, நான் இங்க வந்த பிறகு எனக்கு வாழ்க்கையை ஒரு புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது, நீ ஒன்னும் பயப்படாத, இது உன்னோட வாழ்க்கையில புது தொடக்கமா இருக்கட்டும், நீ ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்லும் போது, அவங்களும் அவங்க கணவர் இறந்து போனதுக்கான சடங்குலாம் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அம்மா, இங்க பாருமா உங்க கணவர் இறந்துட்டாரு, நம்ம செய்ய வேண்டிய சடங்குலாம் செய்யணுமே, நீ வரியா, நம்ம போய் தேவையான விஷயத்த அரேஞ்ச் பண்ணணும் போது, அம்மா நான் ஆல்ரெடி எல்லாமே பண்ணிட்டேன், நாளைக்கு தான் ஃபியூனரல், எல்லாருமே ரெடியா இருங்க போது, அதுக்குள்ளேயேவா சில விஷயத்தான் நம்ம சீக்கிரமா முடிச்சிடணும் அப்படின்னு அவங்க பேசுவாங்க. இப்போ நைட் அவங்க கணவரோட ட்ரெஸ் போட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே தூங்கிருப்பாங்க. காலை அப்படியே எழுந்துப்பாங்க. இப்பதான் உங்களுக்கு எல்லா விஷயமும் மறந்து போயிருக்கும், அதனால குழப்பத்துல எழுந்திருப்பாங்க. இப்ப காலை எழுந்துக்கிறாங்க. உங்க கணவர் பக்கத்துல இருக்காரு. குழந்தைங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க போது, குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போறேன்னு அவங்க கிளம்பிடுவாங்க. ஹீரோனியும் சர்ச் ஃபாதரை பார்க்க போவாங்க. தனக்கு இதுமே விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லும் போது, நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்கும்ன்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, இது எல்லாமே மிராக்கல். ஒரு விஷயத்த நான் ஆல்ரெடி புக்ல படிச்சேன், அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் ஒரு ஆள் அவங்க ஃபியூச்சர்ல அவங்க 2 குழந்தைங்களை சந்திச்சாரு. அந்த குழந்தைகளுக்கு வியாதி இருந்தது, அது குணப்படுத்த முடியாத வியாதி. இதை தெரிஞ்சுட்டு அவரு, தான் இருந்தாதானே எனக்கு குழந்தை பிறக்கும், அவங்களுக்கு பிரச்சனைகள் வரும், தான் இறந்துட்டேன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி அவர் ஷூட் பண்ணி இறந்துட்டாரு. சோ நிறைய பேருக்கு அவங்க ஃபியூச்சர் பத்தி முன்னாடியே தெரிய வந்திருக்கு, ஆனா அதை அவங்க பயந்துட்டு தவறான முடிவு எடுத்துட்டாங்க. உனக்கு இது தெரிஞ்சிருக்கு, சோ இதை நீ பெஸ்டா யூஸ் பண்ணிக்கணும் போது, ஃபாதர் எனக்கு இதை நினைச்சாதான் பயமா இருக்கு, எனக்கு தைரியத்தை கொடுங்க, இந்த பிரச்சனை சரி பண்ண சொல்யூஷன் தாங்கன்னும் போது, இங்க பாரு உனக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்ல, உன்கிட்டயே தான் இருக்கு, நீ தான் உன்னோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், முதல்ல நீ உன்னை நம்பு, தைரியமா இரு, மத்தது எல்லாமே தன்னால நடக்கும் அப்படின்றத சொல்லிடுவாரு. ஹீரோனியும் அவங்க கனவு இறந்த அந்த மெயின் ரோட்டுக்கு போவாங்க. அந்த பிளேட்ல உடஞ்சிருக்கும். சோ இந்த இடத்துல தானே இந்த இன்சிடென்ட் நடந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு கார் வரும். அவங்களே கொஞ்சம் குழம்பி போயிடுவாங்க. இங்க இருக்கிற எல்லா விஷயம் பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. அவங்க கணவர் குழந்தைய கூட்டிட்டு வருவாங்க. அவங்க பசங்களும் அவங்க அப்பா கட்டி வச்சு குட் நைட் அப்படின்னு சொல்லும் போது, அவங்க அம்மா இன்னும் கட்டி போடுங்க, அவரை நீங்க எந்த அளவுக்கு லவ் பண்றீங்கன்னு சொல்லுங்க போது, பசங்க சொல்லுவாங்க, இப்ப நீங்க சொல்லுங்க உங்க பசங்க எந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க, உங்களை நான் ரொம்ப லவ் பண்றேன் அப்படிங்குவாரு. அப்ப அம்மா அப்பா
அவங்களும் நான் ரொம்ப லவ் பண்றேன் போது அவங்களுக்கு கோவம் வந்துரும், வெளியே போயிருவாங்க. பசங்களாம் தூங்க போயிருவாங்க. அவங்க கணவரும் என்னாச்சு ஏன் வெளியே இருக்க உள்ள வாங்கும் போது, ஹீரோனே நீங்க ஏன் முன்ன மாதிரி இல்ல மாறிட்டீங்கன்னும் போது, நான் என்ன மாறினேன், நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை. ஏன் நம்மளுக்கு ஒரு அழகான குழந்தைங்க இருக்காங்க, நம்ம ஒரு நல்ல வீட்டுல இருக்கோம், எனக்கு நல்ல வேலை இருக்கு, உனக்கு என்ன ப்ராப்ளம் போது, இல்ல எதுவுமே சரியில்லை, நீங்க முன்ன மாதிரி இல்ல, நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லி அவங்க சத்தம் போடுவாங்க. இப்ப ஜோரன்னு மழை பெய்யும். அங்க கரண்ட் ஒயர் கட் ஆனனால ஒரு காக்கா இறந்து போயிடும். அவங்களும் வேகமா வீட்டுக்குள்ள வந்துருவாங்க. இங்க பாருங்க, நாங்க உங்களை ரொம்ப லவ் பண்றோம், எங்களை விட்டு எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்படியே நைட்டு தூங்கிடுவாங்க. இன்னைக்குதான் ஃப்ரைடே. ஹீரோனி எழுந்துப்பாங்க. அவங்க கணவர் ஆல்ரெடி ட்ரிப்புக்கு கிளம்பிருப்பாங்க. பசங்களை ஸ்கூல்ல ட்ராப் பண்ணுவாங்க. ஹீரோனியும் உங்க கணவர் கால் பண்ணுவாங்க. ஆனா அவங்க பிக் பண்ண மாட்டாங்க. அவரும் இப்ப இன்சூரன்ஸ் ஆட்களை பார்க்க போவாங்க. அவங்க ஃப்ரெண்டை பார்த்து, என்னோட குழந்தைங்களும் என்னோட மனைவியும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சோ நான் இல்லைன்னா அவங்க நீ தான் பாத்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லுவாங்க. ஹீரோனியும் அவங்க கணவர் கால் பண்ணுவாங்க, பிக் பண்ண மாட்டாங்க. இப்ப அவங்க கணவருக்கு அந்த லேடி கால் பண்ணுவாங்க. நான் ஒரு சூப்பரான ரூம் புக் பண்ணிருக்கேன், வரையான போது இல்ல நான் மன்னிச்சிரு, இதுக்காக நான் உன்னை மீட் பண்ண விரும்பல, என்னோட ஃபேமிலி தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாரி அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிடுவாங்க. அவங்க ஒய்ஃப்க்கு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நான் நேற்று நைட் உன்னை பத்தி நம்ம குழந்தைங்களை பத்தி சொன்னது உண்மைதான், உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், அதை எப்பவுமே மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, இது கால் வருது, நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி கட் பண்ணிட்டு கால் அட்டென்ட் பண்ணி பார்த்தா அவங்க மனைவி தான். எங்க இருக்கீங்க போது ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது, எனக்கு தெரியும் நீங்க அந்த லேடி கிட்ட தானே இப்ப பேசுனீங்க போது அவர் ஷாக் ஆயிடுவாரு. ஆமா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றேன் போது, இல்ல எனக்கு எல்லாமே தெரியும், நீங்க இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், தயவு செஞ்சு கார் ஓட்டி ரொம்ப தூரம் போகாதீங்க, உங்க பின்னாடி தான் நான் வரேன், எனக்கு வெயிட் பண்ணுங்க போது, அவரும் என்ன மன்னிச்சிரு, நான் இதுக்கு அடுத்து ஒரு நல்ல கணவரா நல்ல அப்பாவா இருப்பேன். மனைவியும் அந்த போர்டை பார்ப்பாங்க. அது கிட்ட என்னதானே அவருக்கு ஆக்சிடென்ட், தயவு செஞ்சு காரை திருப்புங்க போது அவர் காரை திருப்புவாரு. பக்கத்துல ஒரு கார் இடிக்க வந்துடும். ஆனா ஜெஸ்ட்ல தப்பிச்சிருவாங்க. அவரோட போன் கீழே விழுந்துரும். அவங்க மனைவி நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, அங்கே இருங்க நான் வந்துறேன்னு சொல்லிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ அவரோட போன் கீழே விழுந்துரும். காரோட டோர் ஓபன் பண்ண முடியாம லாக் ஆயிரும். பின்னாடியே ஒரு ட்ரக் வந்துடும். இதை பார்த்து ஹீரோனி காரை விட்டு இறங்குங்க இறங்குங்கன்னு கத்துவாங்க. ஆனா அவரால் கார் ஓபன் பண்ண முடியாது. இப்போ அந்த ட்ரக் அப்படியே அவரோட காரை இடிச்சிடும். ஸ்பாட்ல அவர் இறந்துருவாரு. இதை பார்த்து ஹீரோனி அப்படியே கத்தி கதற ஆரம்பிப்பாங்க. இப்போ சில நாட்கள் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோனி தூங்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பசங்க வேகமா ஓடி வராங்க. அம்மா எழுந்துருங்கம்மா, வெளியே ஒரு ட்ரக் வந்திருக்கு, உன்னோட மொபைல் போன் ரொம்ப அழகா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உங்க குழந்தைகிட்ட பேசிட்டே இருப்பாங்க. சரிவாங்க நம்ம கிளம்பலாம் அப்படின்ட்டு எழுந்துப்பாங்க. ஹீரோனி இப்போ பிரெக்னெண்டா இருப்பாங்க. சர்ச் ஃபாதர் சொன்னதை யோசிச்சு பார்ப்பாங்க. லைஃப்ல எந்த விஷயமும் நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒரு நாள் நம்ம உயிரோட இருக்கிட்டு பெரிய மிராக்கல் தான். சோ உங்க வாழ்க்கையில ஹோப்பை விடாம நல்லபடியா வாழுங்க ஹீரோனி யோசிச்சு பார்ப்பாங்க. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்ததும் இந்த வீட்டுல இருந்த மொமெண்ட் எல்லாத்தையும் யோசிச்சு பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஹீரோனி இந்த வீட்டை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போறாங்க, உங்களோட புது லைஃப் புது இடத்துல வாழ்றதுக்காக. சோ அவ்வளவுதான் படம். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வித்தியாசமான படத்தை நான் உங்களை சந்திக்க வரேன். Until then, bye bye.